இருக்கிறது. இந்த தண்ணீரால் உடலில் என்பது கேன்சர், கிட்னி. மீண்டும் இந்த கும்படி பூண்டிக்கு வரலாம், திருவள்ளூர் நகருக்கு வரலாம், நகருக்கு வரலாம், திருப்பாசூர் சொல்லலாம், மகாராஜா ஸ்கூல் செலவு பண்ணி மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு பசுமை தீர்ப்பாயம் வரையும் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல 14 துறைகளுக்கு முதலமைச்சர் வரையும் 14 துறைகளுக்கு ஒன்று இல்ல 14 துறைக்கு அமைச்சிருக்கோம். எப்போ 2 மாதத்திற்கு முன்பாக இந்த அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏரி மீட்பு குழு தெரிந்து கொண்டு இப்போ அடுத்தபடியா கொடுங்க நீட்டு இவ்வளவு ஏரியில தண்ணி கெட்டு போயிருக்கு. இதுக்கு எவ்வளவு பீஸ் பண்ணலாம் சொல்லுங்க, இதுக்கு எவ்வளவு பீஸ் பண்ணலாம் சொல்லுங்க. நாங்க 4 மணி கூட ஏச்சுக்கிறோம். காத்தா சில ஜன்னல் ஓரம் கூட திறந்து வைக்க முடியல. தண்ணி மக்களை காப்பாற்று, மீட்பதற்கான ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். வெளியேறு, வெளியேறு, குப்பை கம்பெனியா வெளியேறு, 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 குப்பை கம்பெனியா கும்படியை பூண்டி விட்டு வெளியேறு, குப்பை கம்பெனியா கும்படி பூண்டி விட்டு வெளியேறு. தாமரை ஏரியில் ரசாயன விஷ நீரை கலக்காதே, கலக்காதே, கலக்காதே. ஏரியில் விஷ நீரை கலக்காதே, சாகடிக்காதே, மக்களை சாகடிக்காதே, சாகடிக்காதே, சாகடிக்காதே. தூங்காதே, தூங்காதே, அரசு அதிகாரிகளே தூங்காதே. எடுத்துடு, எடுத்துடு, உடனடி நடவடிக்கை. எடுத்துடு, எடுத்துடு, உடனடி நடவடிக்கை. மூடி மக்களை மண்ணை காக்கவும் நடவடிக்கை, 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 குளத்தை மீட்க நடவடிக்கை. செய்யாதே, அசுத்தம் செய்யாதே. மாசு கட்டுப்பாட்டு வாரியமே கும்படி பூண்டி தாமரை ஏரியை கும்படி பூண்டியில் நச்சு கழிவு வருவதானே அதுக்கு தவறிய அரசு அதிகாரிகளே அசிங்கமே, அசிங்கமே, நடவடிக்கை, நடவடிக்கை, மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை, நடவடிக்கை, நடவடிக்கை. ஓகேப்பா, நீங்க ஓகே சொன்னதான். இன்றைய தினம் நம்முடைய இந்த தாமரை ஏரி மீட்பு குழுவின் சார்பாக ஒட்டுமொத்த கும்மிடிப்பூண்டி மக்கள் அனைவரும் தங்களுடைய உரிமைக்காக நீர்நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் முற்றிலுமாக அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த தாமரை ஏரியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இன்றைக்கு மக்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேயே வாழவே தகுதியற்ற நகரம் என்று நாம் சொல்லவில்லை. பல வெளிநாட்டு நம்முடைய ஆங்கில நாளேடுகள் எல்லாம் காட்டிலே மிகப்பெரிய மாசு கலந்திருக்கின்ற ஒரே நகரம் கும்மிடிப்பூண்டி நகரம் என்று அவர்களே அறிவித்திருக்கின்றார்கள். இதை பசுமை தீர்ப்பாயமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அதைவிட மிக மோசமாக இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியை சுத்தி இருக்கின்ற தாமரை ஏரி, மிகப்பெரிய ஏரி, பெரிய ஏரி, ஈஷா ஏரி, இந்த 3 ஏரிகளுமே முற்றிலுமாக அழிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதுல ஒரு பெரிய கேலிக்கூத்து என்னவென்றால், இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நீர் மேலாண்மை விருது மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் இங்கே மக்கள் படுகின்ற அவதியை ஏதோ ஒரு மூலையில பார்வையிட்டு விட்டு நடவடிக்கை எடுங்கள் வாயு உத்தரவை விட்டு சென்று விட்டார். சென்று இன்றையோடு 5-6 நாட்கள் ஆகின்றது. ஆனால் ஒரே ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மிகப்பெரிய மழை வரும் என்று வானிலை ஆராய்ச்சி நிலையம் சொல்லிவிட்டது. இப்பொழுது அந்த ஏரியில் மிதக்கின்ற அத்தனை கழிவுகளும் அந்த மழை மீண்டும் வருகின்ற பொழுது
மிகப்பெரிய அளவில் இந்த கும்மிடிப்பூண்டி சென்ற மழையில எவ்வளவு துர்நாற்றம் வீசியது என்று அனைவருக்கும் தெரியும். அது போன்ற ஒரு பெரிய மிக துர்நாற்றம், தொற்று நோய், வியாதி அனைத்தும் உருவாக்குவதற்கான வசதிகளை இந்த அரசு அதிகாரிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்களுக்காக செய்யவில்லை, மக்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மக்கள் நாங்களாகிய அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஏரியை அரசு இன்னும் 2-3 தினத்திற்குள்ளாக அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்களும் நாங்கள் களத்திலே இறங்கி ஜேசிபி, இட்டாச்சி அனைத்தையும் வைத்து அங்கிருந்து வருகின்ற அனைத்து வழிகளையும் அடைப்போம் என்றும் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து நாங்களே சுத்தம் செய்து கொள்வோம் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த தாமரை ஏரி மீட்பு குழு அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. இதை முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும், மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த முறை இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை மூடிவிடுவேன் என்றுதான் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் துளிதளவும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அவர் செயல்படவில்லை. அதே போல இந்த மக்கள் இந்த ஏரியை படுகின்ற அவதியை, மக்கள் குறைகளை மக்கள் பிரதிநிதியாக வந்து அவர் மக்களோடு சேர்ந்து போராடவில்லை என்பது எங்களுடைய வருத்தம். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் மக்களுடைய உரிமைக்காக வந்து நிற்க வேண்டும், கட்சி பாகுபாடு இன்றி என்பதுதான் இந்த மீட்பு குழுவின் கோரிக்கை. ஆதலால் தயவு செய்து அனைவரும் நாங்கள் ஒன்றிணைவோம், செயல்படுவோம். இந்த நேரத்திலே குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் பல இடங்களிலே நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் நீர்நிலை காப்பதற்குமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பத்திரிகைகளே வருகின்றது. இந்த ஊடகத்துறை மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே இந்த ஊடகத்துறை தான் வந்து இந்த தாமரை ஏரியின் அவல நிலையங்களை பெருமளவில் கொண்டு சென்றது என்ற இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அதை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற அரசு அதிகாரிகளின் மீது தான் எங்களுக்கு மிக கடும் கோபம். ஆனால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த ஊடக பிரிவு இதை பெரிய அளவிலே கொண்டு செல்ல வேண்டும். மக்களே இறங்கி போராட போகிறார்கள், மக்களே தங்கள் பணிகளை செய்து கொள்ள போறார்கள் என்று தலையங்கமாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தின் கோரிக்கை. நிஜமாக சொல்றேன், நீங்க வந்து நாளைக்கே இந்த மக்களை இந்த ஏரியை சுத்தம் செய்ய போறாங்க, மக்களே நிதி திரட்ட போறாங்கன்னு சொல்லி தலையங்கமா போட்டீங்கன்னாக்கா இந்த அரசு உடனடியாக களத்தில் இறங்கும், இந்த ஏரியை மீட்டு கொடுக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் மீண்டும் களத்தில் இருந்து கொண்டிருப்போம். இந்த போராட்டம் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரி என்பது மிகவும் தொன்மையான ஏரி. அந்த ஏரி என்பது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய சிப்காட் கழிவுகளையும் அதே போல மருத்துவ கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து, அதே போல மரம் கழிந்த கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த ஏரியை நாசப்படுத்துறாங்க. இந்த நாசப்படுத்துவதனுடைய விளைவா என்ன ஆகுதுன்னு சொன்னா கிட்னி, கேன்சர், தோல் நோய் போன்ற வியாதிகள் என்பது ஏற்படுது. இது அதிகாரிகளுக்கு ஏறக்குரிய எல்லா அதிகாரிகளுக்கும் மனுவா சமூக ஆர்வலர்கள் கொடுத்தாங்க, ஊடகங்கள் செய்தி என்பது வந்தது. ஆனால் இன்றைய வரை அதிகாரிகளோ, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ, பொதுப்பணித்துறையோ நடவடிக்கை என்பது எடுக்கல. இந்த நடவடிக்கை எடுக்க கோரிதான் இன்றைக்கு தாமரை ஏரி மீட்பு குழு சார்பாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உடனடியாக மாவட்ட ஆட்சியர், பொதுப்பணித்துறை, மாசு கட்டுப்பாடு வாரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இது வீரியமிக்க போராட்டமாக மாறும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாமரை ஏரி மீட்பு குழு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, அரசு அதிகாரிகள் யாரும் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த வேலையை இந்த தாமரை ஏரி மீட்பு குழு இதை தன்னிச்சையாக கையில் எடுத்து மக்களிடம் நிதி திரட்டி அந்த வேலையை எங்களுடைய தாமரை ஏரி மீட்பு குழு செய்வது என்று இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிப்பது என்று சொன்னால், இது அரசு செய்தால் அது அரசு வேலை, இந்த ஏரியை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது எங்களுடைய வேலையாக மாற்றுவதற்கு அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டாம் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக கூடிய விரைவில் நாங்களே எங்களிடம் இருக்கக்கூடிய மம்மிட்டி, கடப்பாறை, ஜேசிபி எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்களே இதை வந்து நடத்துவோம் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்.